ஒன்னு லிட்கேட், இன்னொன்னு வந்து போப், அலெக்சாண்டர் போப். லிட்கேட் எழுதின ஒர்க் என்ன? Temple of Fame. Then Temple of ஓகே சூப்பர். லிட்கேட்டோட ஒர்க் வந்து டெம்பிள் ஆஃப் கிளாஸ். ஓகேவா? டெம்பிள் ஆஃப் கிளாஸ் வந்து லிட்கேட் எழுதிருப்பாரு ஹவுஸ் ஆஃப் ஃபேமை பேஸ் பண்ணி. சோ அலெக்சாண்டர் போப்போடது Temple of Fame. Temple of Fame. சூப்பர். டெம்பிள் ஆஃப் ஃபேம் வந்து அலெக்சாண்டர் போப் வந்து ஹவுஸ் ஆஃப் ஃபேம் பார்த்து பேஸ் பண்ணி எழுதிருப்பாரு. ஓகே, ஹவுஸ் ஆஃப் ஃபேம் வந்து யாரோட ஒர்க்? Chaucer. ஷாசரோட ஒர்க். ஓகேவா? சோ இதே மாதிரி சிமிலரா நிறைய டைட்டில்ஸ் வேற வேற ஏஜ்ல எழுதிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ ஹவுஸ் ஆஃப் பொமகிரானேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒர்க் எழுதிருப்பாங்க. ஹவுஸ் ஆஃப் Oscar Wilde. Oscar Wilde. எஸ் கரெக்ட். ஆஸ்கர் வைல்ட் தான் வந்து ஹவுஸ் ஆஃப் பொமகிரானேட் சொல்லிட்டு ஒர்க் எழுதிருப்பாங்க. அப்புறம் ஒருத்தவங்க வந்து சானட் எழுதிருப்பாங்க ஹவுஸ் ஆஃப் லைஃப்ஸ்னு சொல்லிட்டு 103 சானட்ஸ் இருக்கும் அதுல. D.G. எஸ் கரெக்ட். டிஜி ராசட்டி. ஓகேவா? டிஜி ராசட்டி தான் ஹவுஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு சானட் எழுதிருப்பாங்க. அதுல வந்து 103 சானட்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ ஹவுஸ் ஆஃப் மித்னு ஒர்க் எழுதுனது அவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் ஹூ ஓன் அ புலிட்சர் பிரைஸ்னு பார்த்தோம். எஸ் கரெக்ட். சூப்பர். எடித் வார்டன். ஓகேவா? எடித் வார்டன் தான் ஹவுஸ் ஆஃப் மித்னு சொல்லிட்டு ஒர்க் எழுதிருப்பாங்க. மித். தென் ஹவுஸ் கன் Nadine Gordimer. கரெக்ட். நடன் காடிமர். ஓகே, அவங்க எப்ப நோபல் பிரைஸ் வின் பண்ணிருப்பாங்க? 1991. சூப்பர். 1991ல நடன் காடிமர் வந்து நோபல் பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க. அந்த நோபல் ரைட் தான் ஹவுஸ் கன்னு சொல்லிட்டு ஒர்க் எழுதிருக்காங்க. ஓகேவா? சோ இதுல இருந்து பார்த்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஓகே, இவங்களோட இன்கம்ப்ளீட் ஒர்க் என்னலாம்? The Legend of Good Women. Canterbury Tales 2. ஹவுஸ் ஆஃப் ஃபேம் இவங்களோட இன்கம்ப்ளீட் ஒர்க்னு பார்க்கலாம். அண்ட் கேண்டர்பரி டேல்ஸ். ஓகேவா? இதெல்லாம் உங்களோட இன்கம்ப்ளீட். லெஜெண்ட் ஆஃப் விமன். எஸ் கரெக்ட். லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். இது மூணுமே வந்து அவங்களோட இன்கம்ப்ளீட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஓகே, ஹவுஸ் ஆஃப் ஃபேம் வந்துட்டு என்ன கப்லெட்ல எழுதிருப்பாங்க? ஓகே, பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் வந்து என்ன ஸ்டான்ஸா எழுதிருப்பாங்க? Rhyme Royal. கரெக்ட். ரைம் ராயல் ஸ்டான்ஸான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இதுல எந்த ஒர்க்க வந்து ஓகே இந்த ஒர்க்ல தான் யாரோட பெட்ரோத்தலுக்காக இந்த ஒர்க் எழுதிருப்பாங்க பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ்? Richard II and Anne of Bohemia. Second to Anne of Bohemia. கிங் ரிச்சர்ட் II and Anne of Bohemiaக்காக எழுதிருப்பாங்க. ஓகே, இதுலதான் வந்துட்டு ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டே. அந்த டே அன்னைக்கு வந்துட்டு பேர்ட்ஸ் எல்லாம் போய் அவங்களோட பார்ட்னர்ஸை சூஸ் பண்ற மாதிரி நடக்கும். ஓகேவா? சோ என்ன டே? கரெக்ட். சூப்பர். செயின்ட் வேலண்டைன்ஸ் டே. ஓகேவா? சோ அப்போ செயின்ட் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இதுல வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. வேலண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒர்க் எழுதிருக்காங்க. இல்ல, அவங்களும் எழுதிருக்காங்க. வேலண்டைன்ஸ் டேன்னு ஒர்க் எழுதுனது வந்து கேரல் அண்ட் டஃபி. ஓகேவா? எஸ் கரெக்ட். இஏ தான் எட்கர் ஆலன் போ தான் வேலண்டைன் அப்படின்ட்டு ஒர்க் எழுதிருக்காங்க. வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் எழுதுனது கேரல் அண்ட் டஃபி. ஓகேவா? சர்ஸ் எழுதிருப்பாங்கல்ல, அவங்க தான் கேரல் அண்ட் டஃபி. வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் எழுதிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஓகே தென் ட்ராய்லஸ் அண்ட் கிரிசேடே. இதுல வந்துட்டு அவர் என்ன எந்த ஒர்க்க மாடல் பண்ணி ட்ராய்லஸ் அண்ட் கிரிசேடே எழுதிருப்பாரு? பொக்காஷியோட பிலிஸ்டாட்டோ பேஸ் பண்ணி ட்ராய்லஸ் அண்ட் கிரிசேடே எழுதிருப்பாங்க. அப்ப ட்ராய்லஸ் அண்ட் கிரிசேடா எழுதுனது Shakespeare. எஸ் கரெக்ட். ஷேக்ஸ்பியர். ஓகேவா? ஓகே, ட்ரைடனும் எழுதிருக்காங்கமா ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடன் சொல்லிட்டு. சோ ஷேக்ஸ்பியர் அண்ட் ட்ரைடன். ஓகேவா? அப்ப டெஸ்டமெண்ட் ஆஃப் கிரிசைடன் எழுதுனது சூப்பர். ராபர்ட் ஹென்ரிசன் தான் வந்து டெஸ்டமெண்ட் ஆஃப் கிரிசைடன் ஒர்க் எழுதிருக்காங்க. ஓகே, லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். ஓகேவா? இது நம்ம கம்ப்ளீட் ஒர்க்னு பார்த்தோமா இல்ல இன்கம்ப்ளீட் ஒர்க்னு பார்த்தோமா? இன்கம்ப்ளீட் ஒர்க். ஓகே, இது என்ன கப்லெட்ல எழுதிருப்பாங்க?
Decasyllabic couplet. Decasyllabic couplet or heroic. டெக்காசிலபிக் கப்லெட்ஸ் எழுதிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. செயின்ட்ஸ் லெஜெண்ட் செயின்ட் சிசிலியான் ஒர்க் எழுதினது யாரு? இதுவுமே வந்துட்டு நம்மள ஓகே ட்ரைடன் எழுதியிருக்காங்க. இந்த ட்ரைடன் வந்து எதை பார்த்து ரிவைஸ் பண்ணி எழுதியிருப்பாங்கன்னா நன்ஸ் ஸ்டைல் இருக்குல்ல அதை ரிவைஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே நம்ம அடுத்தது வந்து ஸ்பென்சர்ல இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸ்பென்சர்ல இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே டைம் பீரியட் ஆஃப் ஸ்பென்சர் 1522 ல இருந்து 1599 to 1599. 1599. ஓகே 1599ல என்ன நடந்திருக்கும்? நிறைய ஈவென்ட்ஸ் நடந்திருக்கும். நம்ம கூட அன்னைக்கு பார்த்தோம். Every man is Shoemaker's holiday. Death of Spencer. Shoemaker's holiday அப்பதான் பப்ளிஷ் ஆயிருக்கும். சூப்பர். Ultrach Lives by Thomas North. ஓகே நீங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் Bishop எக்ஸ்ட்ரா Brand. தெரிஞ்சுச்சுன்னா அதை சாட் பாக்ஸ்ல போட்டு விட்டுறீங்களா? தெரிஞ்சவங்க எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா அது நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டு விட்டுருங்க, மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ 1552 to 1599 டைம் பீரியட் ஆஃப் எட்மண்ட் ஸ்பென்சர்னு பாக்குறோம். ஸோ 1552ல வந்து ஸ்பென்சர் பார்ன் ஆயிருக்காரு. ஆஃப்டர் 100 years 1652ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும்? காஃபி ஹவுஸ். எஸ் சூப்பர் கரெக்ட். காஃபி ஹவுஸ் வந்து அப்பதான் வந்துட்டு ஓபன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? 1652 இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே நம்மளோட ஸ்பென்சரோட பேட்டர்னா யார் இருந்திருப்பாங்க? பிலிப் சிட்னி. எஸ் கரெக்ட். பிலிப் அண்ட் இன்னொருத்தவங்க 2 பேர் இருந்திருப்பாங்க. Gaunt. ஏர்ல் ஆஃப் லெய்சிஸ்டர். ஓகேவா? இவங்க 2 பேரும் தான் வந்து ஸ்பென்சரோட பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். சோ இவரை பார்த்து poet அப்படின்னு யார் வந்து சொல்லிருப்பாங்க? Charles Lamb. ஓகே சூப்பர். சார்ல்ஸ் லாம் வந்து இவங்க பார்த்து சொல்லிருப்பாங்க. இவங்களோட எலிஜி ஸ்பென்சரோட எலிஜி ஓகே ஆஸ்ட்ரபிள் யாருக்காக எழுதிருப்பாங்க? ஆஸ்ட்ரபிள் வந்து ஸ்பென்சரோட ஒர்க். ஆஸ்ட்ரபிள் அண்ட் ஸ்டெல்லா யாரோட ஒர்க்? சிட்னியோட ஒர்க். எஸ் சூப்பர். ஓகே வாண்டர் ஆஃப் பிரெட் ஹி இஸ் டைட் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல, உங்களை யாரு? பென் ஜான்சன். ஓகே சூப்பர். ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கும்? 1579. எஸ் கரெக்ட். 1579ல பப்ளிஷ் ஆகிருக்கும். சோ ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் வந்து யாருக்காக அவர் டெடிகேட் பண்ணிருப்பாரு? Skeleton. கரெக்ட். பிலிப் சிட்னிக்காக தான் ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் வந்து அவர் டெடிகேட் பண்ணிருப்பாரு. ஓகேவா? ஓகே இதுல வந்து காலிங் கிளவுட் அப்படிங்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல. இந்த காலிங் கிளவுட்ங்கிற கேரக்டர் வச்சு இன்னொரு ஒர்க் வரும்ல. யாரோட ஒர்க்? John Skeleton. சூப்பர். ஜான் ஸ்கெலிட்டன். ஓகேவா? ஜான் ஸ்கெலிட்டன் வந்து ஃபர்ஸ்ட் எலிஜி எழுதிருப்பாங்க. பிலிப் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு எலிஜி எழுதிருப்பாங்க. அதான் ஃபர்ஸ்ட் எலிஜியா கன்சிடர் பண்றாங்க. ஓகேவா? ஸ்பென்சரோட Calling to Come Home Again வந்து ஸ்பென்சரோட ஒர்க் ஆக்சுவலா. அது இல்ல ஸ்கெலிட்டனோட ஒர்க் தான. அதுல இருந்து தான் கேரக்டர் இவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? புக்ல ஒரு வாட்டி நீ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே 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 நான் அதை செக் பண்ணிட்டு நான் வந்து குரூப்ல போட்டு விடுறேன். ஓகேவா? ஓகே அப்போ தென் ஓகே இவங்களோட சுடனிம் வந்து இம்மெரிட்டோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். எந்த புக்ல வந்துட்டு இம்மெரிட்டோ அப்படிங்கிற ஒரு நேம் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க? The Shepherd's Calendar. சூப்பர். ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர். ஓகேவா? ஓகே அண்ட் இதுக்கு வந்து யார் ப்ரிஃபேஸ் எழுதிருப்பாங்க ஷெப்பர்ட்ஸ் கேலண்டருக்கு? ஈகே ஆர் ஸ்பென்சர். ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஈகே அப்படிங்கிறவங்களும் சம்திங் ஸ்பென்சர் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மேம் சொன்னாங்க. சோ ப்ரிஃபேஸ் பை ஈகே ஆர் ஸ்பென்சர். ஓகேவா? இதுல இருக்கிற இந்த காலிங் கிளவுட்டுமே யார வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஸ்பென்சரை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியும் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா?
ஓகே. தென் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ஸ்ல வந்து டோட்டலா எத்தனை போம்ஸ் இருக்கும்? 9. 9. ஓகே. ஓகே. அதுல வந்து டியர்ஸ் ஆஃப் த மியூசஸ் அப்படிங்கறது யாரோட டெத்துக்காக எழுதியிருப்பாங்க? ரிச்சர்ட் வில்லிஸ் அப்படிங்கிறவங்களுக்காக, அவங்களோட டெத்துக்காக டியர்ஸ் ஆஃப் மியூசஸ் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. மதர்ஸ் ஹப்பர்ஸ் டேலோட சப்டைட்டில் என்ன? ஆர் அதுக்கு இன்னொரு அனதர் டைட்டிலும் இருக்கு, என்னது? ப்ராஸ்போயா. ஓகேவா? ஓகே. அண்ட் அது எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கும்? 1591. ஓகே, 1591 ஆர் 1590. ஓகேவா? ஓகே. ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ எண்ட் மை சாங். இது வந்து எதுல வரக்கூடிய லைன்? வரக்கூடிய லைன். ஓகேவா? ஓகே. அவரோட கம்பானியன் போம்ஸ்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம்? Amarati. அமரட்டி அண்ட் எபித்தலாமின். ஓகேவா? ரெண்டுமே எந்த இயர்ல பப்ளிஷ் ஆகிருக்கும்? 1595. கரெக்ட். 1595ல வந்துட்டு பப்ளிஷ் ஆகிருக்கும். ஓகேவா? ஓகே. டோட்டலா எவ்வளோ ஃபேரி குயின் வந்து எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கும்? 1570. 1596ல வந்து ஃபுல் புக் 6 புக்ஸா சேர்த்து பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? 1590ல பப்ளிஷ் ஆகிருக்கல எவ்வளவு புக்ஸ் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு? 3 books. 9 புக்ஸா எப்போ பப்ளிஷ் பண்ணிருப்பாரு? 1596ல. ஓகே. டோட்டலா எவ்வளவு புக்ஸ் வந்து ரைட் பண்ணனும்னு பிளான் பண்ணிருப்பாரு? 24 books. 24 books. 12 புக்ஸ் வந்து எழுதணும்னு வந்துட்டு பிளான் பண்ணிருப்பாரு. 6 புக்ஸ் வந்து அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. 7th புக் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கும். ஓகேவா? ஓகே. இதுல வந்துட்டு குளோரியானா, மெர்சிலா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து யாரை ரெப்ரசென்ட் பண்ணும்? Queen Elizabeth. எலிசபெத் தி ஃபர்ஸ்ட். ஓகேவா? தென் டுவேசா அப்படிங்கிற அந்த கேரக்டர் யாரை ரெப்ரசென்ட் பண்ணும்? Bloody Mary. எஸ், குயின் மேரிய வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி டுவேசா அப்படிங்கிற கேரக்டர் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஓகே. நம்ம பார்த்தோம்ல இந்த மதர்ஸ் ஹப்பர்ஸ் டே, அதுல வந்துட்டு ஃபாக்ஸ், ஏப்லாம் வந்து கேரக்டரா வரும். ஓகேவா? சோ அதுல ஃபாக்ஸ் வந்து யாரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும்? Anne Spencer. லார்ட் பர்லே அப்படிங்கிறவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஃபாக்ஸ். ஏப் வந்து 3 பர்சன்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது யார் யாரெல்லாம்? ஓகே. ஜெஹன் டி சிமிஸ் அப்படிங்கிறவங்க, தென் ஜேம்ஸ் ஃபோர்த் ஆஃப் ஸ்காட்லாந்து, அதுக்கப்புறம் சர் ராபர்ட் செசில். இவங்க 3 பேரையுமே வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஏப் அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு இவங்க 3 பேரையும் ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே. அண்ட் நம்ம அப்பல பார்த்தோம்ல டியர்ஸ் ஆஃப் மியூசஸ் வந்து ரிச்சர்ட் வில்லிஸ்ங்கிறவங்களோட டெத்துக்காக எழுதியிருப்பாங்க. அண்ட் அது யாருக்காக அவங்க டெடிகேட் பண்ணிருக்காங்க? இதோட ஆன்சர் அப்பல என் காதுக்கு விழுந்துச்சு. நீங்க யாரோ சொன்னீங்க கரெக்டா. டியர்ஸ் ஆஃப் ஆலிஸ் ஸ்பென்சர். எஸ், கரெக்ட். ஆலிஸ் ஸ்பென்சருக்காக தான் வந்து டியர்ஸ் ஆஃப் மியூசஸ் அப்படிங்கறத வந்து டெடிகேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. அமரட்டில வந்து 68th போமா எந்த போம் இருக்கும்? இதே டைட்டில்ல வந்து சிமிலரா நம்மளோட ஷெல்லி எழுதியிருப்பாரு, WB ஈட்ஸ் கூட எழுதியிருப்பாங்க. ஈஸ்டர். ஓகேவா? ஈஸ்டர் அப்படிங்கிற ஒரு போம் தான் 68th போமா இருக்கும் அமரட்டில. ஓகேவா? ஓகே. இவரோட மேரேஜ்க்காக எழுதின போம்? கரெக்ட், எபித்தலாமியன். ஓகேவா? ஓகே. அடுத்து நம்ம ஷேக்ஸ்பியர்ல இருந்து கொஸ்டின் பார்க்கலாம். அப்பதான் அடுத்து நம்மளால நியூ கிரிட்டிசிசம் அண்ட் ஃபெமினிசம் டக்குன்னு பார்க்க முடியும். ஓகேவா? சோ ஷேக்ஸ்பியரோட டைம் பீரியட் 1564 to 1616. 1564 to 1616. ஓகேவா? சேம் இயர்ல இன்னொருத்தங்களும் பான் ஆகிருப்பாங்கல்ல. Christopher Marlowe. Christopher Marlowe.
Yes. கிறிஸ்டோபர் மார்லோ. அவங்க யுனிவர்சிட்டி விட்ஸ்ல வருவாங்களா வர மாட்டாங்களா? Yeah, level. ஓகே ஓகே ஓகே. டோட்டலா வந்துட்டு நம்மளோட ஷேக்ஸ்பியர் எவ்வளவு பிளேஸ் எழுதியிருப்பாங்க? 38. 38 or 39 பிளேஸ் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. எவ்வளவு சானட்ஸ் எழுதியிருப்பாங்க? 154. கரெக்ட். 154 சானட்ஸ் எழுதியிருப்பாங்க. ஓகே, வேற 144 சொல்றீங்க. 154 சானட்ஸ் எழுதியிருப்பாங்க. நரேட்டிவ் போம்ஸ், லாங் நரேட்டிவ் போம்ஸ் எவ்வளவு 3. எழுதியிருக்காங்க? 3. 3 எழுதியிருக்காங்க. ஓகேவா? அந்த 3 என்னெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒன்னு ரேப் ஆஃப் லுக்ரேஸ் அண்ட் அனதர் ஒன்னு Venus and Adonis. அடானைஸ். ஓகேவா? ஓகே, இன்னொன்னு என்னன்னு வந்து செக் பண்ணி புரிஞ்சா இப்பவே நீங்க வந்து போட்டு விட்டுருங்க. ஓகேவா? ஓகே. சோ இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோலியோ எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கும்? 1623. 1623. ஓகே. செகண்ட் ஃபோலியோ 1632. தேர்ட் ஃபோலியோ 1664. ஃபோர்த் ஃபோலியோ 1682. 85 or 84. 85. ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு யாரோடதுன்னா நம்மளோட ஷேக்ஸ்பியரோடது. அப்போ ஸ்பென்சரோட ஃபோலியோ எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கும்? 1611 வந்து ஸ்பென்சரோட ஃபோலியோ வந்திருக்கும். ஓகேவா? ஓகே. நம்மளோட ஷேக்ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் ஃபோலியோக்கு யார் ப்ரிஃபேஸ் எழுதிருப்பாங்க? Ben Jonson. கரெக்டா? கரெக்ட். To the readers. ஃபர்ஸ்ட் எழுதிருப்பாங்க. அதுல இருந்து யாரு எந்த ஒர்க்க வந்து ஒமிட் பண்ணிருப்பாங்க? Pericles. கரெக்ட். பெரிக்கிள்ஸ் தான் வந்துட்டு ஒமிட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? டோட்டலா ஃபர்ஸ்ட் ஃபோலியோல எவ்வளவு பிளேஸ் இருக்கும்? 36 பிளேஸ் இருக்கும். கரெக்ட். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஃபோலியோல வந்து டோட்டலா 36 பிளேஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒர்க்கா எது வந்திருக்கும்? ஓகே. நம்ம இவர் எழுதின லாஸ்ட் ஒர்க்னு பாக்கும்போது டெம்பஸ்ட்னு பாத்திருப்போம். பட் ஃபோலியோல வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்கா எது பிளேஸ் ஆயிருக்கும்னா டெம்பஸ்ட். ஓகேவா? சோ லாஸ்ட் பிளேவா வந்து எது வந்திருக்கும்? சிம்பிள். கரெக்ட். சிம்பிள். ஓகேவா? அதுதான் வந்துட்டு லாஸ்ட் ஒர்க்கா இருக்கும். ஓகே. தென் அவர் லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட் எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கும்? 1592. 1598. கரெக்ட். 1598ல வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். ஓகேவா? ஓகே. இவங்களோட எடிஷன் பார்த்தோம்ல, ஷேக்ஸ்பியரோட எடிஷன். அன்னைக்கு இதான் இப்போ क्वेश्चन கேக்குறேன். ஓகேவா? நிக்கோலஸ் ரோ எப்போ பப்ளிஷ் பண்ணிருப்பாரு? 1709. எஸ் கரெக்ட். 1709. அப்போ டாக்டர் ஜான்சனோடது சாமுவல் ஜான்சன். எஸ் சூப்பர். 1765. அப்ப அவரோட டிக்ஷனரி எப்போ வந்திருக்கும்? பிஃபோர் 10 இயர்ஸ். 1755. எஸ் கரெக்ட். 1755ல வந்திருக்கும். ஓகேவா? சோ இவரோட மைனர் டெட்ராலஜில எந்த ரெண்டு ஒர்க் வரும்? ஷேக்ஸ்பியரோட மைனர் டெட்ராலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி மேம் கூட சொல்லிட்டே இருப்பாங்க. Richard III, கரெக்ட். ரிச்சர்ட் தி தேர்ட். Henry, Henry the Fourth. Part 1, Part 2. Henry IV Part 1, Part 2. Henry IV, Part 1 and Part 2. ஹென்ரி தி சிக்ஸ்த் பார்ட் 1, 2, 3 வந்து மைனர் டெட்ராலஜில வரும். ஓகேவா? மேஜர் டெட்ராலஜில தான் ஹென்ரி தி ஃபோர்த் வரும், பார்ட் 1 and 2. தென் அப்போ இன்னும் ரெண்டு வரும்ல மேஜர் டெட்ராலஜில. Richard II and Henry V. கரெக்ட். ரிச்சர்ட் தி 2 and ஹென்ரி தி 5. ஓகேவா? மைனர் டெட்ராலஜில ரெண்டு ஒர்க்ஸ் வரும். ஒன்னு வந்து ஹென்ரி தி சிக்ஸ் பார்ட் 1, 2, 3 வந்திருக்கும் அண்ட் ரிச்சர்ட் தி தேர்ட். இது ரெண்டுமே எதுல வந்திருக்கும்னா மைனர் டெட்ராலஜி. மேஜர் டெட்ராலஜில வந்து ஹென்ரி தி ஃபோர்த் பார்ட் 1 and 2, ரிச்சர்ட் தி செகண்ட் அண்ட் ஹென்ரி தி 5. ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு மேஜர் டெட்ராலஜில வந்திருக்கும். சோ இவரோட டார்க் ட்ராஜடிஸ் 4 சொல்லுவோம்ல, அது என்னென்னலாம்? Hamlet, Hamlet, Othello, Macbeth, King Lear. எஸ் கரெக்ட். ஹாம்லெட், ஒத்தெல்லோ, கிங் லியர், மெக்பெத். ஓகேவா? ஓகே. ஓகே. நம் ஷேக்ஸ்பியரோட ப்ராப்ளம் பிளேஸ்னு ஒரு 3 பிளேஸ் சொல்லுவோம்ல. Comedy of Errors. Midsummer Night's Dream. ஓகே ஓகே. எந்த 3 நான் சொல்றேன். ஓகேவா? ஆல் ஸ்பெல் தட் எண்ட்ஸ் வெல்,
ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா அண்ட் மெஷர் ஃபார் மெஷர். இந்த மூணுமே எதுல வரும்னா ப்ராப்ளம் பிளேஸ்ல வரும். ஓகேவா? ஓகே, நான் இப்போ இன்னொரு மூணு ஆப்ஷன் இல்ல 4 ஆப்ஷன் கொடுக்கேன். அதுல எதோ ஆல் ஒன் அவுட்னு சொல்லுங்க. ஓகேவா? அண்ட் ஏன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஜூலியஸ் சீசர், ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ரா, டிமன் ஆஃப் ஏதென்ஸ், டைட்டஸ் அண்ட் ஆண்ட்ரோனிகஸ். எது வந்துட்டு ஆட் ஒன் அவுட்? Women of Athens. எஸ், சூப்பர். டிமன் ஆஃப் ஏதென்ஸ். எதுக்காக அது வந்து ஆட் ஒன் அவுட்னு மத்த சொல்றீங்க? மூணும் Roman கரெக்ட், சூப்பர். மத்த மூணுமே நான் சொன்ன மத்த மூணு ஜூலியஸ் சீசர், காரோலினஸ் அண்ட் டைட்டஸ் அண்ட் ஆண்ட்ரோனிகஸ் இது எல்லாமே வந்துட்டு ரோமன் பிளேஸ். டிமன் ஆஃப் ஏதென்ஸ் மட்டும் தான் நார்மல் ட்ராஜடி. ஓகேவா? ஓகே. ஓகே, இவங்களோட பிளேக்கு வந்து எதுல எல்லாம் சோர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஆஸ் யூ லைக் இட்ல இருந்துட்டு யூனிவர்சிட்டி ஒருத்தர் எடுத்து ஒரு ஒர்க் எழுதிருப்பார்ல, Rosalind. John. ரோசலிண்ட். ஓகேவா? John Lodgeோட. ஜான் லாஜோட ரோசலிண்ட். ஓகேவா? சோ ப்ளூடாச் லைஃப்ல இருந்துட்டு இவர் என்ன பிளேஸ்லாம் எடுத்து என்ன பிளேஸ் எழுதிருப்பாரு ஷேக்ஸ்பியர்? Roman place. ஓகே, இவரோட ரோமன் பிளேஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா நம்மளோட ப்ளூடாச்சோட லைஃப் பத்தி தான் இருக்கும். ஓகேவா? அதுல இருந்தா எடுத்து எழுதிருப்பாங்க. ஓகே. வாட் இஸ் தி சப்டைட்டில் ஆஃப் ஹாம்லெட்? Prince of Denmark. Prince of Denmark. Prince of Denmark. ஓகே. 12th நைட்டோட சப்டைட்டில்? What you What you மூட் ஆஃப் வெனிஸ் எதோட சப்டைட்டில்? Othello. இதோட தீம் என்னவா இருக்கும்? Sexual jealousy. Sexual jealousy. Okay. All is true இதோட சப்டைட்டில்? Henry யார் complete பண்ணிருப்பாங்க? Fletcher. சூப்பர், ஜான் ஃபிளெச்சர். ஓகே. ஓகே, ஆன் ஷேக்ஸ்பியர்னு யார் ஒர்க் எழுதிருப்பாங்க? Milton. ஆன் மில்டன் சொல்லிட்டு ஒர்க் எழுதுனது Dryden. கரெக்ட், ட்ரைடன். ஓகே. டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா ஷேக்ஸ்பியரோட ஒர்க் அண்ட் அதுக்கு எதுல இருந்து சோர்ஸ் எடுத்திருப்பாங்க? பொக்காஷியோட Decameron. எஸ், சூப்பர். அப்போ காமெடி ஆஃப் எரர்ஸ்க்கு எதுல இருந்து சோர்ஸ் எடுத்திருப்பாங்க? Menach. கரெக்ட், Academy. மெனாக்கமி. ஓகேவா? மெனாக்கமி யாரோட ஒர்க்? Menach. கரெக்ட், மெனாக்கமி யாரோட ஒர்க்? பிளேட்டஸ். ஓகேவா? அதுல அதுக்குதான் எஸ், கரெக்ட். காமெடி ஆஃப் எரர்ஸ்க்கு நம்மளோட பிளேட்டஸோட மெனாக்கமில இருந்து சோர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். ஓகே. தென் மெலன் எதோட செட்டிங்? மெலன் டெம்பஸ்ட் இன்னொரு ஒரு பிளேஸுக்கும் அதுதான் ஓகே. டெம்பஸ்டுக்கும் வந்து மெலன் தான் செட்டிங் அண்ட் டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனாக்கும் வந்துட்டு மெலன் தான் செட்டிங். ஓகேவா? ஓகே. ஏதென்ஸ்? Midsummer Night's Dream. சூப்பர். ஓகே. வெரோனா அண்ட் மான்டுவா? Romeo and Juliet. எஸ், கரெக்ட். ரோமியோ அண்ட் ஜூலியட். ஓகேவா? ரோமியோ அண்ட் ஜூலியட் பார்க்கும்போது நம்மளோட ரோமியோ அண்ட் ஜூலியட்ட ஒரு ரைட்டர் 20th செஞ்சுரி ரைட்டர் வந்து ஹோல்டன் கால்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நன்ஸ் கிட்ட போய் ரீசைட் பண்ற மாதிரி வந்திருக்கும். அது எந்த ஒர்க்ல வந்திருக்கும்? The Catcher of the Rye by J.D. Salinger. சூப்பர். கேச்சர் இன் தி ரே பை ஜேடி சாலிங்கர். ஓகேவா? அதுலதான் வந்து ஹோல்டன் கால்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு 16-year-old பாய் வருவான். அவன் வந்துட்டு நன்ஸ் கிட்ட போய் ரோமியோ ஜூலியட்ட போய் பண்ற மாதிரி வந்துட்டு வரும். ஓகேவா? ஓகே. ஓகே. பீட்டர் குவின்ஸ், நிக் பாட்டம் இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்துட்டு எதுல வருவாங்க? Midsummer Night's Dream. Midsummer Night's. ஓகே. அதுல வரக்கூடிய பிளே வித் an பிளே? Pyramus and Thisbe. எஸ், Pyramus and Thisbe. ஓகே, சூப்பர். டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்துலயுமே இந்த கொஸ்டின் பார்த்தோம். ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செஷன் அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேவா? எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. கிளாப்ஸ். தேங்க்யூ. Thank you. Thank you. Thank you. ஓகே, குட் ஈவினிங். நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம வந்து நியூ கிரிட்டிசிசமும் ஃபெமினிசமும் பார்த்துருவோம். ஸோ
வில் ஸ்டார்ட் வித் நியூ கிரிட்டிசிசம். ஸோ நியூ கிரிட்டிசிசம் பார்த்தப்போ நியூ கிரிட்டிசிசம் எதோட பிரான்ச்னு பார்க்குறோம்? Russian formalism. Russian formalism. ஓகே, ரஷ்யன் ஃபார்மலிசம். ஸோ ரஷ்யன் ஃபார்மலிசம் பார்க்குறப்போ அது முன்னாடி ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் மட்டும்தான் வருவாங்க. விக்டர் ஷிலாஸ்கி, யாக்கப்சன், விளாடிமிர் பிராப். அப்புறம் மைனராக பார்க்குறப்போனா யூரி டின்யனோவ் அண்ட் போரிஸ் செகண்ட்பாம் மட்டும் தான் நம்ம அதில் பார்ப்போம். அண்ட் விக்டர் ஷிலாஸ்கின்னு பார்க்குறப்போ அவரோட கான்செப்ட் என்னது? Defamiliarization. டீஃபெமிலியரைசேஷன். எந்த ஒர்க்ல யூஸ் பண்ணியிருப்பாரு? ஆர்டஸ் டெக்னிக் இல்லைனா ஆர்டஸ் டிவைஸ். எந்த இயர் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1970. அண்ட் இந்த ஃபார்மலிசம் கீழே வர எல்லாரையுமே நம்ம ஒரு அசோசியேஷன் கீழே கிளைம் பண்ணுவோம். அந்த அசோசியேஷன் நேம் என்ன? ஒரு 6 லெட்டர்ல தான் வரும். Opajas. இது வந்து ஒரு ரஷ்யன் நேம்ல தான் வரும். அது இங்கிலீஷ்ல நம்ம பாக்குறப்போ சொசைட்டி ஃபார் த ஸ்டடி ஆஃப் போய்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆன் த தியரி ஆஃப் ப்ரோஸ் யாரோட ஒர்க்? ஆன் த தியரி ஆஃப் ப்ரோஸ். ஓகே, விக்டர் ஷிலாஸ்கியோட ஒர்க் தான் ஆன் த தியரி ஆஃப் ப்ரோஸ். 1925 வந்துருக்கும். ஓகே, ஸோ ரஷ்யன் ஃபார்மலிசம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மட்டும் பார்த்துருவோம். ரோமன் யாக்கப்சனோட கான்செப்ட் என்னது? ஓகே, அவரோட இன்னொரு கான்செப்ட் வந்து பொயட்டிசிட்டி அண்ட் ரியாலிட்டி ஒன்று, இன்னொன்று 6 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். அது வந்து ரோமன் யாக்கப்சனோட தான். அண்ட் இந்த ரஷ்யன் ஃபார்மலிசம்ல வரக்கூடிய ஒரே ஒரு அமெரிக்கன் ரஷ்யன் இவர் மட்டும்தான். மீதி 4 பேருமே ரஷ்யனா இருப்பாங்க. ஸோ 6 ஃபங்க்ஷன்ஸ்னு பார்க்குறப்போ அதில் ரெஃபரன்ஷியல், இமோட்டிவ், கனோட்டேட்டிவ், ஃபேட்டிக், மெட்டாலிங்குவல் அண்ட் போய்டிக், இந்த 5 வரும். ஒரு ரிகலெக்ஷனுக்காக கொடுத்தேன். ரெஃபரன்ஷியல், இமோட்டிவ், கனோட்டேட்டிவ், ஃபேட்டிக், மெட்டாலிங்குவல் அண்ட் போய்டிக். ஸோ லெர்மன்டாவ் யாரோட ஒர்க்கு? லெர்மன்டாவ் போரிஸ் செகண்ட்பாமோட ஒர்க். ஸோ ஓகே, ஒரு பேக்ரவுண்ட்காக தான் ரஷ்யன் ஃபார்மலிசம்குள்ள வந்தேன். ஸோ வில் கன்டினியூ வித் நியூ கிரிட்டிசிசம். ரஷ்யன் ஃபார்மலிசம் நியூ கிரிட்டிசிசம்னு பார்க்குறப்போ ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் தான். எல்லாமே ஸ்டைலிஸ்டிக் பியூரிட்டிக்காக மட்டும்தான் அவங்களோட எய்ம்ஸ் இருக்கும். ஒர்க்கை எய்ம் பண்ணுவாங்க. ஆத்தரோட இன்டென்ஷன், சோஷியல் பேக்ரவுண்ட் இது எதையுமே பெருசாக கன்சிடர் பண்ணாதது தான் ரஷ்யன் ஃபார்மலிசம் அண்ட் நியூ கிரிட்டிசிசம். சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். நியூ கிரிட்டிசிசம் பார்க்குறப்போ க்ளோஸ் ரீடிங் ஆஃப் த டெக்ஸ்ட், அது வந்து ஒரு கீ டேர்மா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ நியூ கிரிட்டிசிசம் பார்க்குறப்போ அதில் ஃபாதர் ஆஃப் நியூ கிரிட்டிசிசம் யாரு? ஜேசி ரான்சம். அவரோட ஒர்க் என்னது? நியூ கிரிட்டிசிசம். எந்த இயர்? 1941. ஸோ நியூ கிரிட்டிசிசம் இந்த டேர்முக்கு ஃபாதர் ஆஃப் நியூ கிரிட்டிசிசம் வந்து ஜேசி ரான்சம் தான். ஆனால் இந்த பர்டிகுலர் டேர்மை ஒரு லெக்சர்ல முன்னாடியே காயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் டிவியேஷன் கொடுத்துருந்தாங்க. ஜோயல் ஸ்பிங்கன். ஓகே, 1910 கொலம்பியன் யூனிவர்சிட்டியில் அதை அவர் காயின் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜேசி ரான்சமோட 2 மேகசின்ஸ் அவர் கீழே ஒன்று எடிட் பண்ணியிருப்பாரு, ஒன்று ஒரு லீடராக இருந்திருப்பாரு. ஏதாச்சும் ஒன்று ஒரு மேகசின் அவர் கீழே கரெக்ட். அவரோட மேகசின் பார்க்குறப்போ த கென்யன் ரிவ்யூ, த ஃபியூஜிட்டிவ்ஸ் பார்க்குறப்போ அது ஒரு மேகசின் தான். ஆனால் ஃபியூஜிட்டிவ்ஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்திருப்பாங்க. அதுக்கு வந்து ஜேசி ரான்சம் தான் லீடராக இருந்திருப்பார் அந்த பீரியட்ல. அதுக்கப்புறம் அதில் நிறைய ஒர்க்ஸும் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஆமாம், கென்யன் ரிவ்யூன்னு பார்க்குறப்போ 1939 to 1959 20 இயர்ஸ் இருந்திருக்கும். ஃபியூஜிட்டிவ்னு பார்க்குறப்போ 1922 to 1925. 1922 டிஎஸ் எலியட்டோட கிரைட்டீரியன் எல்லாமே நம்ம அதில் தான் பார்க்குறோம். ஓகே, அண்ட் ஜேசி ரான்சம் பார்க்குறப்போ இம்பார்ட்டன்ட் அவ்வளோதான். ஸோ அடுத்து 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகுயிட்டி யாரோடது? வில்லியம் எம்சன். ஓகே, 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகுயிட்டி அவரோட தான். அந்த 7 டைப்ஸ் என்னன்னு நான் சொல்றேன், ஒரு டைம் முடிஞ்சா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 டைப்ஸ் என்னன்னா செமாண்டிக், சின்டாக்டிக், ரெஃபரன்ஸ், சென்ஸ், ஜெனட்டிக், கான்டெக்சுவல் அண்ட் அஃபெக்டிவ். செமாண்டிக், சின்டாக்டிக், ரெஃபரன்ஸ், சென்ஸ், ஜெனட்டிக், கான்டெக்சுவல் அண்ட் அஃபெக்டிவ். ஸோ இதான் வில்லியம் எம்சனோட ஒர்க்ஸ்ன்னு பார்க்குறோம். மில்டன்ஸ் காட் யாரோட ஒர்க்? வில்லியம் எம்சன் 1961 ஒர்க். ஸோ நியூ கிரிட்டிசிசம்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அமெரிக்கன் ரைட்டர் ஒருத்தர். இவர் தான் நேற்று கிளாஸ்ல இதை நம்ம பார்த்துருந்தோம். நேற்று டே ஃபார் எக்ஸ்ட்ரா கிளாஸ்ல இதை பார்த்துருந்தோம். த யோக்னா பட்டாவா கண்ட்ரி அவரோட தான். யோக்னா பட்டாவான்னு பாக்குறப்போ அது வந்து ஒரு இமேஜினரி டவுன், வில்லியம் ஃபாக்னரோடது. யோக்னா பட்டாவா கண்ட்ரி அப்படின்ட்டு ஒரு ரைட்டர் அதை எழுதியிருப்பாரு அப்படின்னு நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். நியூ கிரிட்டிக் ரைட்டர்னா கிளென் புரூக்ஸ். அதுக்கு டிவியேஷனா நான் கொடுத்துருந்தேன். எனக்கு இயர் அன்னைக்கு நான் சொல்லலை.
யோக்னப்பட்டாவா கண்ட்ரி வந்து 1963. ஓகே, கிளென் புரூக்ஸோட கான்செப்ட்ஸ் என்னதெல்லாம்? லாங்குவேஜ் ஆஃப் பேரடாக்ஸ் அவரோட தான், பேரடாக்ஸ் கான்செப்ட் அவரோடது. ஹெரிஜி ஆஃப் பேராஃப்ரேஸ் அவர் தான். ஒரு போயட்ரியை நம்மளால பேராஃப்ரேஸ் பண்ணி ஒரு மீனிங்கை கன்வே பண்ணிட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹெரிஜி ஆஃப் பேராஃப்ரேஸ் வந்து அவர் அதெல்லாம் பேசியிருப்பாரு. என்ன ஒர்க்கு கீழே பேசியிருப்பாரு? த வெல் ராத் 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வெல் ராத்தான வந்து எந்த ஒர்க்ல இருந்து அவர் டைட்டில் எடுத்திருப்பாரு? ஜான் டன்னோட கேனனைசேஷன்ல இருந்து எடுத்திருப்பாரு. எந்த இயர் கேனனைசேஷன்? 1633. கரெக்ட். ஓகே, இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்ரி, அண்டர்ஸ்டாண்டிங் ஃபிக்ஷன் ரெண்டுமே கிளென் புரூக்ஸோட ஒர்க் தான். யார் கூட கம்பைன் பண்ணி எழுதியிருப்பாரு? ராபர்ட் பென்வாரியன். ஓகே ஓகே. அண்ட் ராபர்ட் பென்வாரியனும் கிளென் புரூக்ஸும் ரெண்டு ஒர்க்கும் எழுதியிருப்பாங்க. பிளஸ் இவங்க ரிவ்யூ எடிட் பண்ணியிருப்பாங்க. குட். சதர்ன் ரிவ்யூ அவங்க தான் எடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம நியூ கிரிட்டிசிசம்ல 3 ரைட்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஜேசி ரான்சம், வில்லியம் எம்சன், கிளென் புரூக்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரைட்டரோட ப்ராக்டிகல் கிரிட்டிசிசம் யாரோடது? ஐயர் ரிச்சர்ட்ஸ். ப்ராக்டிகல் கிரிட்டிசிசம் பப்ளிஷ்ட் இன் 1929. ப்ராக்டிகல் கிரிட்டிசிசம் 1929, சேம் அஸ் a room of unsound. ஸோ இவரோட மற்ற ஒர்க்ஸ் பார்க்குறப்ப த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம் ரொம்ப சிம்பிள். த பிரின்சிபல் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம்னு பார்க்குறப்போ அதில் வந்து சயின்டிஃபிக் அண்ட் இமோட்டிவ்னு 2 கான்செப்ட் பற்றி மட்டும் பேசியிருப்பாரு. இமீடியட்டா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ப்ராக்டிகல் கிரிட்டிசிசம் ஒர்க்ல 4 இதை பற்றி பேசியிருப்பாரு. சென்ஸ், டோன், ஃபீலிங் அண்ட் இன்டென்ஷன், இந்த 4 பற்றி பேசியிருப்பாரு. இது நம்ம இப்போ கேன்சலான நெட் எக்ஸாம்ல இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. எது ஆடுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சென்ஸ், டோன், ஃபீலிங் அண்ட் இன்டென்ஷன், இந்த 4 வந்து ப்ராக்டிகல் கிரிட்டிசிசம் கீழே ஐயர் ரிச்சர்ட் சொல்ற கான்செப்ட். த மீனிங் ஆஃப் மீனிங் யாரோடது? C.K. Gordon and ஐயர் ஆக்டன் அண்ட் ஐயர் ரிச்சர்ட். மீனிங் ஆஃப் மீனிங் வந்து நம்ம C.K. ஆக்டனோட ஒர்க்ஸ்னு படிச்சிருப்போம், ஐயர் ரிச்சர்ட்ஸோடதுன்னு பார்த்திருப்போம். 2 பேரும் கம்பைன் பண்ணி தான் அந்த ஒர்க் எழுதிருப்பாங்க. ஆக்சுவலா C.K. ஆக்டனும் ஐயர் ரிச்சர்ட்ஸும் சேர்ந்து ஒரு 3-4 ஒர்க் கிட்ட எழுதிருப்பாங்க. அதில் 3 ஒர்க்ஸ் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஏஸ்தெட்டிக்ஸ். த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஏஸ்தெட்டிக்ஸ் 1922 C.K. ஆக்டனோட. நெக்ஸ்ட் இயர்லேயே த மீனிங் ஆஃப் மீனிங் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஒர்க் 1923. அண்ட் லாஸ்ட்ல வந்து ஒரு மாதிரி இங்கிலீஷ் ரிலேட்டடா பேசிக் இங்கிலீஷ் பற்றி எழுதுற மாதிரி டைம்ஸ் டு இந்தியா கைடு அந்த மாதிரி ஒர்க் எழுதியிருப்பாரு. அதுவும் C.K. ஆக்டனோட சேர்ந்து எழுதியிருப்பாரு. ஸோ அவ்வளோ கிட்டத்தட்ட அவ்வளோதான். அண்ட் டென்ஷன் அண்ட் போயிட்ரி யாரோடது? ஆலன் டேட். குட். ஆலன் டேட்னு பார்க்குறப்போ நியூ கிரிட்டிசிசம்ல இருக்க ஒரு ப்ராமினன்ட் ரைட்டர் டென்ஷன் அண்ட் ஆலன் டேட். அவரோட டென்ஷன் அண்ட் போயிட்ரி, டென்ஷன் அண்ட் போயிட்ரில 2 பர்டிகுலர் ஆத்தர்ஸோட ஒர்க்ஸ் அனலைஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே ஓகே. தாம்சன் அண்ட் ஆப்ராம். நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நியூ கிரிட்டிசிசம் நடத்துறப்ப எனக்கு கொடுத்த நோட்ஸ் நான் நோட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து ஜேம்ஸ் தாம்சன் அண்ட் ஆப்ராம் கோலியோட ஒர்க்ஸ் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஜேம்ஸ் தாம்சனோட த வைன் அப்படிங்கிற ஒர்க்கும் ஆப்ராம் கோலியோட ஹிண்ட் டு லைட் அப்படிங்கிற ஒர்க்கும் இதில் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க டென்ஷன் அண்ட் போயிட்ரில. மேபி நீங்க சொன்ன ஒர்க்கும் அனலைஸ் பண்ணியிருந்திருக்கலாம், அதை செக் பண்ணிடுறேன். இந்த 2 ஒர்க்ஸ் ஷோர் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல இன்னொரு ரைட்டர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த கிரேட் எடிஷன் யாரோடது? எஃப்ஆர் லிவிஸ். குட். கிரேட் எடிஷன் எஃப்ஆர் லிவிஸ். எந்த இயர்? 1948. வெல்ராத்தானுக்கு நெக்ஸ்ட் இயர் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவர் வந்து ஒரு குவார்டர்லி ஜேர்னல் ஒன்று எடிட் பண்ணியிருப்பாரு. ஸ்க்ரூட்டினி வந்து 1932ல இருந்து 1953ல இருந்திருக்கும். யார் கூட சேர்ந்து எடிட் பண்ணியிருப்பாரு? எல்சி நைட்டோட ஒர்க் என்னது? ஒரு ஃபேமஸ் கிரிட்டிக்கல் பீஸ். How many children Lady Macbeth had நினைக்கிறேன். இது யார் அட்டாக் பண்ணிருப்பாருன்னா ஏசி பிராட்லியோட என்ன ஒர்க்? ஷேக்ஸ்பியர் அண்ட் ட்ராஜடிஸ் நினைக்கிறேன். இயர் ஞாபகம் இல்ல, இயர் ஞாபகத்தை போட்டுருங்க. How many children had? 1904. ஓகே. ஏசி பிராட்லியோட ஷேக்ஸ்பியர் அண்ட் ட்ராஜடிஸ் 1904. அந்த ஒர்க்ல கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஒரு ரொம்ப ப்ராக்டிகலா எடுத்திருப்பாரு. ஸோ அதுக்கு அட்டாக் பண்ற மாதிரி How many children had Lady Macbeth அப்படின்ட்டு எல்சி நைட் எழுதிருப்பாரு. ஸோ இது எதுக்கு பாக்குறோம் அப்படின்னா, ஸ்க்ரூட்டினி அப்படிங்கிற குவார்டர்லி சேனலை எஃப்ஆர் லிவிஸ் அண்ட் எல்சி நைட்ஸ் சேர்ந்து எடிட் பண்றாங்க. எல்சி நைட்ஸ் வந்து ஏசி பிராட்லியை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட்
இன்னொரு ஒரு ஒரு சின்ன ஒரு டேர்ம் என்னன்னா, டேர்ம் இல்ல, ஒரு சின்ன ஐடியா. நியூ கிரிட்டிசிசம்ல வர நிறைய ரைட்டர்ஸ் வந்து லியோ டால்ஸ்டாய் தான் அட்மையர் பண்றாங்க. நிறைய ரைட்டர்ஸ் லியோ டால்ஸ்டாய்க்கு லைக் அவருக்கு அவரோட பயோகிராஃபி இருந்தவங்களே நியூ கிரிட்டிக்ல நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இவருமே ஆனா கரீனா யாரோட ஒர்க்? லியோ டால்ஸ்டாயோட ஒர்க் தான் ஆனா கரீனா, லியோ டால்ஸ்டாயோட ஒர்க். எஃப்ஆர் லூயிஸ் வந்து ஆனா கரீனாவை வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா கரீனா அண்ட் அதர் எஸ்ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1967 ஒரு ஒர்க் அனலைஸ் பண்ணியிருப்பாரு. அட் த சேம் டைம் டிக்கன்ஸ் த நாவலிஸ்ட், சப்டைட்டில் வந்து த நாவலிஸ்ட், டிக்கன்ஸ் த நாவலிஸ்ட் அப்படின்ட்டு 1970 ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு எஃப்ஆர் லூயிஸ். இந்த 2 ஒர்க்குமே அவரோட ஒர்க் தான். அவரோட ஒய்ஃப் கூட கம்பைன் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒய்ஃப் அவ்வளோ மேஜரான ரைட்டர் கிடையாது, குவீன் லூயிஸ். இதுக்கான நோட் பண்ணிக்கோங்க. லியோ டால்ஸ்டாய், டிக்கன்ஸ் 2 பேரை பற்றியும் எழுதுனது வந்து எஃப்ஆர் லூயிஸ் தான். எஃப்ஆர் லூயிஸ் வந்து இந்த கிரேட் எடிஷன் கீழே எத்தனை ரைட்டர்ஸ் இந்த கிரேட் 5 ரைட்டர்ஸ். ஜேன் ஆஸ்டின், ஜார்ஜ் எலியட், ஹென்றி ஜேம்ஸ், ஜோசப் கான்ராட், டிஎச் லாரன்ஸ். ஓகே, டிஎச் லாரன்ஸ். ஓகே, ஜேன் ஆஸ்டின், ஜார்ஜ் எலியட், ஹென்றி ஜேம்ஸ், ஜோசப் கான்ராட் அண்ட் டிஎச் லாரன்ஸ். அதுல வந்து ஃபர்ஸ்ட் 4 பேர், டிஎச் லாரன்ஸ் தவிர்த்து மீதி 4 பேரையுமே ஓரளவு அவருக்கு டீச்சர்ஸ் மாதிரி, ஒரு ஓல்டர் போயிட்ஸ் மாதிரி அவங்கள அப்ரோச் பண்ற மாதிரியும், டிஎஸ் லாரன்ஸ் வந்து ஒரு கண்டெம்பரரி இப்ப இருக்க ரைட் அந்த மாதிரியும் அவர் சொல்லியிருப்பாரு 5 ரைட்டர்ஸ். ஸோ நியூ கிரிட்டிசிசம் ரஷ்யன் ஃபார்மலிசமோட பிரான்ச்சா நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஃபெமினிசம் பத்தி பார்ப்போம். ஃபெமினிசம்னு பார்க்குறப்ப லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம நிறைய ஒர்க்ஸை பார்த்துருந்தோம். அது கூட எக்ஸ்ட்ரா 2 முக்கியமான டேர்ம்ஸ் இன்க்ளூட் பண்ணி இந்த டிஸ்கஷன்ல பார்ப்போம். ரிவர்ஸ்ல இருந்து போவோம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் சிமோன் டி பூவார்ஸ் த செகண்ட் செக்ஸ். எந்த இயர் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1949. குட். இதுல ஃபேக்ட்ஸ் அண்ட் மித்னு ஒரு சாப்டர் பத்தி இதுல டீடைல்டா அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. விமனுக்கு எப்படி சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன், விமனை சுத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் ஒர்க்ல வந்து நிறைய பேசியிருப்பாங்க. அப்புறம் விமனோட ஜெண்டர் எப்படி செகண்டரியா பாக்குறோம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு டேர்ம் சிமோன் டி பூவார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. விமனோட செக்ஸ் வந்து செகண்டரி, அதரிங். குட். ஸோ அதரிங் விமனை வந்து அதர்ஸா பாக்குற இதை வந்து சிமோன் டி பூவார் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க 1949. ஸோ அடுத்து பின்னாடி பாக்குறப்போ ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் யாரோடது? வர்ஜீனியா வூல்ஃப், 1929. இந்த பர்டிகுலர் ஒர்க்ல நிறைய கான்செப்ட் பத்தி பேசியிருப்பாங்க. அதுல குறிப்பிட்ட ஒரு ரைட்டரோட ஒர்க்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இந்த ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் இருக்கும். ஏஞ்சல் இன் தி ஹவுஸ். ஏஞ்சல் இன் தி ஹவுஸ் யாரோடது? Coventry Patmore. குட். ஏஞ்சல் இந்த ஹவுஸ்ல ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன்ல கமெண்ட்ரி பேட்மோர் ஏஞ்சல் இந்த ஹவுஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இந்த பீஸ் ஆஃப் ஒர்க் வந்து அமைஞ்சிருக்கும். ஏஞ்சல் இந்த ஹவுஸ் வந்து ஒரு பெரிய போயிட்ரி. பார்த்தேன், 200+ பேஜஸ் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ரீட் பண்ண முடிஞ்சு. ஃபுல்லா டீடைலா ஒரு எப்படி ஒரு ஐடியல் விமன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஹோல் போம் நரேட்டிவே போய்கிட்டே இருக்கும். அண்ட் ஏஞ்சல் இந்த ஹவுஸ் வந்து பாக்குறப்போ கமெண்ட்ரி பேட்மோரோடது 1854 பப்ளிஷ் ஆயிருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளஸ் இதுல ரூம் ஆஃப் ஒன்ஸ்ல நிறைய பேசியிருப்பாங்க. ஒரு விமனுக்கு வந்து ஃபிக்ஷன் எழுதணும்னா அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. with 500 pounds. 500 pounds ரூம் அண்ட் பென் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஐம் சாரி. ஓகே, வர்ஜீனியா வூல்ஃப் இதுல பேசியிருப்பாங்க. பிளஸ் ஒரு 2 மென் அண்ட் விமன் இதை விசிட் பண்ணியிருப்பாங்க. அதுல மென்னோட யூனிவர்சிட்டி என்னது? ஆக்ஸ்பிரிட்ஜ். ரொம்ப சிம்பிள். அதில் வந்து மென்னோட விசிட் பண்றப்போ அங்கே எல்லாமே ரொம்ப ப்ளசண்டா இருக்கும். விமன்ஸ்க்கு வந்து ஃபண்ட் இல்லாம அது எல்பி ஸ்ட்ரகிளிங், அதை தான் அவங்க ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன்ல அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு டிவியேஷனாக தான் நம்ம வந்து கமெண்ட்ரி பேட்மோரோட பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறப்போ அப்போ ஓகே, ஏஞ்சல் இந்த ஹவுஸ்ல நான் ஒரு சின்ன ஃபேக்ட் பார்த்தேன். ஏஞ்சல் இந்த ஹவுஸை வந்து ஒரு ஏஞ்சலை போர்ட்ரே பண்றதுக்கு வந்து யாரை வந்து வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னா, கமெண்ட்ரி பேட்மோர் வந்து அவங்களோட ஒய்ஃபை தான் ஒரு ஐக்கானா எடுத்து வரைஞ்சிருப்பாங்க. கமெண்ட்ரி பேட்மோர் அவங்களோட ஒய்ஃபை தான் ஒரு ஐகான் மாதிரி, ஒரு ஐடியல் விமன்ங்கிற மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் பிக்சரை வரைஞ்சது வந்து ஒரு ஃபேமஸான பெயிண்டர். குட், ரொம்ப பக்கத்துல வந்துட்டீங்க. குட், நல்ல கெஸ். ஜான் எவரெஸ்ட் மில்லர். குட். பிஆர்பில நம்ம பாக்குற ஈவ் ஆஃப் செயின்ட் ஆக்னஸ் டிரா பண்ணது ஜான் எவரெஸ்ட் மில்லர் தான். அவர் தான் கமெண்ட்ரி பேட்மோரோட ஒய்ஃபை ஒரு ஐடியல் விமன் மாதிரி தெரியல. ஸோ நமக்கு பார்த்தாவே தெரியும் 1854, 1848 தான் நமக்கு பிஆர்பி வந்திருக்கும். விக்டோரியன் பீரியடை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க மேக்ஸிமம் டைம். ஸோ இது ஒரு சின்ன பாயிண்ட் முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததுன்னு பாக்குறப்போ
ஃபெமினின் மிஸ்டேக் இது வந்து ஒரு செகண்ட் வேவ் ஃபெமினிசம் நாவல் கூட சொல்லலாம். ஃபெமினின் மிஸ்டேக் யாரோடது? பெட்டி ஃப்ரீடன். எந்த இயர்? 1963. செகண்ட் வேவ் ஃபெமினிசம் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும்? செகண்ட் வேவ் ஃபெமினிசம் ஓகே, செகண்ட் வேவ் ஃபெமினிசம் வந்து 1963 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். பெட்டி ஃப்ரீடனோட ஒர்க்ல இருந்தா செகண்ட் வேவ் ஃபெமினிசம் ஸ்டார்ட் ஆச்சான்னு கேட்டா இல்ல, ஒரு கோஇன்சிடென்ஸ் கூட எடுத்துக்கலாம். செகண்ட் வேவ் ஃபெமினிசம் வந்து பெட்டி ஃப்ரீடனோட ஒர்க்குக்கு வந்து ஒரு சின்ன புஷ் ஸ்டார்ட் மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ ஃபெமினின் மிஸ்டேக்னு பாக்குறப்போ ரொம்ப சிம்பிள் தான். இவங்களோட ஒர்க் தான் லைக் ட்ரூலி ஃபெமினைன் அப்படிங்கிற ஒரு இதை பத்தி. பெட்டி ஃப்ரீடன் வந்து டைரக்டா மென் அட்டாக் பண்ண மாட்டாங்க, ஸோ மாஸ்குலின் இந்த மாதிரி அட்டாக் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஒர்க் வந்து எப்படி வந்து விக்டோரியன் பீரியட் ஒரு விமனை இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளைட்டை தான் சொல்லியிருப்பாங்க. த ப்ராப்ளம் தட் ஹஸ் நோ நேம் யாரோடது? த ப்ராப்ளம் தட் ஹஸ் நோ நேம் அது ஒரு கான்செப்ட்னு எடுத்துக்கலாம். பெட்டி ஃப்ரீடனோட தான் 1853ல அந்த சாரி அந்த 18th சென்ச்சுரியில இருந்து இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் 19th சென்ச்சுரியில போஸ்ட் வார்க்கு அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் செகண்ட் வேவ் ஃபெமினிசம் வந்திருக்கும். அந்த பீரியட்ல கிரேட் வார் டிப்ரெஷனும் இருந்திருக்கும், இந்த விமனுக்கு வந்து நிறைய அப்ரேஷன்ஸும் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு நிறைய மென்டல் ப்ராப்ளம்ஸ் அட்டைன் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. அது இதுதான் எங்களோட பிரச்சனை அப்படின்னு அவங்களால சொல்ல கூட முடியாது. இதுதான் எங்க பிரச்சனை அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளம் தட் ஹஸ் நோ நேம் அப்படின்றது பெட்டி ஃப்ரீடனோட கான்செப்ட் தான். ஸோ ஃபெமினின் மிஸ்டேக் பார்த்தோம். ஜேநாயர் யாரோடது? சார்ல் பிராண்ட்ல ஜேநாயர்ல அந்த பெர்தா மேசன் ராச்செஸ்டர் அவங்களோட யூஸ் பண்ணி வேற 2 ஒர்க்ஸ்ல அவங்க இது பண்ணிருப்பாங்க. 2 அதுல இருந்து வந்து பேஸ் பண்ணி பெர்தா மேசன் யூஸ் பண்ண கேரக்டர்ஸ் ஒயிட் சகோசாசி அண்ட் மேட் உமன் அண்ட் தி குட். ஒயிட் சகோசாசி யாரோடது? Jean Rice. மேட் உமன் தட்டி சூசன் குபார். எந்த இயர்? 1979. 1979ல ஜீன் பிராங்காய்ஸ் லேஅவுட்டோட ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு, ஃபேமஸான ஒர்க். குட். போஸ்ட் மாடர்ன் கண்டிஷன் அவரோட தான் கான்செப்ட், அதுதான் ஒர்க். அது அந்த போஸ்ட் மாடர்ன் கண்டிஷன் 1979. மேட் உமன் தட்டிக்கு அதே ஏழை பப்ளிஷ் ஆயிருக்கும். ரெண்டுமே டிவேஷனா பாக்குறோம். ரொம்ப சிம்பிள். ஜேநாயரோட சார்ல் பிராண்ட் நம்ம எல்லாருமே சார்ல் பிராண்டோட ஜேநாயர் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். பெர்தா மேசன் கேரக்டர் எப்படி போர்ட்ரே பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு. ஒரு மாதிரி ஒரு மேடா அவங்க அட்லாஸ் அந்த வீடியோ எரிக்கிற மாதிரி அந்த இது முடியும். ஒயிட் சர்கோசாசிலையும் அதே மாதிரி தான் ஒரு அப்சர்டான ரைட்டிங் தான் எனக்கு இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு. பெர்தா மேசன் கேரக்டரை அதுலயும் அட்லாஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க. மேட் உமன் தட்டிக்கும் அதே மாதிரி தான். ஒரு பெர்தா மேசனை வந்து மேட் உமன் தட்டிக்குல சாண்ட்ரா கில்பர்ட் சூசன் குபார் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, விக்டோரியன் பீரியட்ல இருந்த விமனை சொல்ற மாதிரி காட்டி, அந்த விமன் வந்து பெர்தா மேசன் மாதிரி தான்ப்பா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு மேட் விமனா தான் அந்த டைம்ல கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு மேல் ட்ரைட்ஸ் வந்து வெளியே வர மாதிரி ரூல்ஸ் அண்ட் செக்ஷன்ல இருந்து விமன் வெளியே வர மாதிரி இருந்தாலே அவங்கள மேட் விமன் அந்த மாதிரி நிறைய இதுல பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த பீரியட்ல அந்த ரைட்டர்ஸ் வந்து ஆத்தர்ஷிப்பே கிளைம் பண்ணியிருக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க விமன் ரைட்டர்ஸ். அதுக்குதான் மேட் உமன் தட்டிக்குல சாண்ட்ரா கில்பர்ட் சூசன் குபார் ஒரு டேர்ம் எழுதியிருப்பாங்க. ஆங்ஸைட்டி ஆஃப் ஆத்தர்ஷிப் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த ஒர்க்குள்ள தான் பேசியிருப்பாங்க. ஆங்ஸைட்டி ஆஃப் ஆத்தர்ஷிப். ஆங்ஸைட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் யாரோடது? ஹெரால்ட் ப்ளூம். ஓகே, குட். ஸோ இது வந்து இப்போ நம்ம சார்ல் பிராண்டோட ஜேநாயர், அதுக்கான 2 டிவியேஷனா ஒயிட் சர்கோசாசி அண்ட் மேட் உமன் தட்டிக்கு பார்த்தோம். ஸோ அடுத்த கான்செப்ட் நம்ம ஃபெமினிசம் டிஸ்கஸ் பண்றது கைனோகிரிட்டிசிசம். யாரோடது? எலன் ஷோவால்டர். ஃபெமினிசம் கீழ் எலன் ஷோவால்டர். ஃபெமினிசம் கீழ வர கான்செப்ட்ஸ்ல கைனோகிரிட்டிசிசம் பார்க்குறோம். கைனோகிரிட்டிசிசம் பார்க்குறப்போ ரொம்ப சிம்பிள். விமன் ரைட்டிங்கை விமன் கிரிட்டிசைஸ் பண்றது. கிரிட்டிசிசம் அண்ட் விமன்ஸ் ரைட்டிங் எப்படி எந்த பேசிஸ்ல இருக்கு, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்டிங் அதர் சைடு, இன்னொரு சைட்ல இருந்து நான் இதை பாக்குறேன். அந்த மாதிரி தான் கைனோகிரிட்டிசிசம் இருக்கும். அண்ட் நான் உங்களுக்கு ஓகே செகண்ட் வேவ் ஃபெமினிசம்னு ஒரு மாதிரி அப்ரப்டா சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் உங்களுக்கு இதை மட்டும் ஒரு சிம்பிள் அட்டாக்னு சொல்லிடுறேன். 4 வேவ் ஃபெமினிசம் தான் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம் வந்து கிட்டத்தட்ட 1848 பிஆர்பி எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அதே பீரியட்ல ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம்ல எதுக்காக அவங்க இது பண்ணியிருப்பாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க? Suffragette movement. ஓகே, ஓட்டிங் ரைட்ஸ்க்காகவும் சேர்த்து தான் இது பண்ணியிருப்பாங்க. மேஜரா ஓட்டிங் ரைட்ஸ்க்காக தான். மொத்தத்துக்கு ஒரு 4 வேவ் தான் இருந்திருக்கும் ஃபெமினிசம்ல. ஃபர்ஸ்ட் வேவ் வந்து 1848ல ஸ்டார்ட் ஆகி 1920 வரைக்கும் இருந்திருக்கும். ஏன் 1920 சொல்றேன், விமன்கான ரைட்ஸ், அமெரிக்கன் யூஎஸ் விமனுக்கான ஓட்டிங் ரைட்ஸ்க்காக தான் அந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 டெக்கேட்ஸ் தாண்டி தான் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடைக்கும். 1918ல இந்த ரைட்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனா
அமெரிக்கன் யூஎஸ்ல இருக்க எலிட் விமனுக்கு மட்டும் தான் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 1920 அதுல இருந்து 12 அப்புறம் தான் எல்லாரும் விமனுக்குமே ரைட்ஸ் வந்திருக்கும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம் யூஎஸ் விமனை ஃபோக்கஸ் பண்ணி எதுவுமே தவிர்த்து பிளாக் விமனை எலிமினேட் பண்ணிப்பாங்க. பிளாக் விமன் அவங்களுக்கான லிபர்ட்டி எதுவுமே ஃபர்ஸ்ட் வேவ்ல பேசியிருக்க மாட்டாங்க. ஈவன் செகண்ட் வேவ்லயுமே வந்திருக்காது. செகண்ட் வேவ் ஃபெமினிசம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா இப்போ நான் சொன்னேன் 1963 சேம் இயர்ல தான் பெட்டி ஃப்ரீடனோட A feminist mistake. த ஃபெமினைன் மிஸ்டேக் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். கோஇன்சிடென்ஸ் தான் சொன்னேன். இதுல பெட்டி ஃப்ரீடனோட ஃபெமினிக் மிஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரெவல்யூஷனரியான ஒர்க்கா இருக்கும். அந்த பீரியட்ல அப்பவே பர்த் கண்ட்ரோல், அபார்ஷன், விமனுக்கான எஜுகேஷன் ரைட்ஸ் வந்து ரொம்ப முன்னாடி இருந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் பர்த் கண்ட்ரோல், அபார்ஷன் இதை பத்தி எல்லாம் பர்த் டிஃபெக்ட் அண்ட் ஃபெமினைன் மிஸ்டேக்ல பேசியிருப்பாங்க. செகண்ட் வேவ் வந்து 1960 ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் வைலன்ஸ், டொமஸ்டிக் வைலன்ஸ் இதை பத்திலாம் பேசுவாங்க. ஆனா நான் ஒயிட்ஸ் பிளாக் விமனை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அந்த பெரிய கன்சிடரேஷன் இருந்திருக்காது. பிளாக் விமன் ரொம்ப எலிட்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேபி அதனால பெனிஃபிட் ஆயிருக்கலாம். ஆனா ஆக்சுவலான பிளாக் விமன் அது பெனிஃபிட் ஆயிருக்க மாட்டாங்க. தேர்ட் வேவ்னு பாக்குறப்ப 1992 ஸ்டார்ட் ஆயிருக்கும். இது நம்ம ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். தேர்ட் வேவ் ஃபெமினிசம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளாக் வேவ் ஃபெமினிசம்னே நம்ம சொல்லிக்கலாம். இது டேர்ம் கிடையாது. மெயினா வந்து பிளாக் விமனுக்காக தான் இருந்திருக்கும். யார் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பா அப்படின்னா ரெபேக்கா வாக்கர். யாரோட பொண்ணு? ஆலிஸ் வாக்கர். ஆலிஸ் வாக்கர் இஸ் ஃபெமினிஸ்ட். அதனாலதான் இவங்களுக்கு நான் தேர்ட் வேவ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஆலிஸ் வாக்கரோட கான்செப்ட்ஸ் என்னது? 2 கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம். விமனிசம் அண்ட் பிளாக் ஃபெமினிசம் ரெண்டுமே ஆலிஸ் வாக்கரோட தான். ரெபேக்கா வாக்கர் வந்து ஒரு பீரியட் நிறைய டைம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களையும் ஒரு ஃபெமினிஸ்டா தான் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ரெபேக்கா வாக்கர் வந்து ஒரு லைன் அவங்க வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லைன் என்ன அப்படின்னா, ஐம் நாட் அ போஸ்ட் ஃபெமினிசம் ஃபெமினிஸ்ட். ஒரு ஃபெமினிசம் முன்னாடி நிறைய பேசினாங்க. அந்த போஸ்ட் ஃபெமினிசமோட ஃபெமினிஸ்ட் நான் கிடையாது. ஆம் த தேர்ட் வேவ் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஐம் நாட் அ போஸ்ட் ஃபெமினிசம் ஃபெமினிஸ்ட், ஐ ஆம் த தேர்ட் வேவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் வேவ் ஃபெமினிசம் ரெபேக்கா வாக்கர்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் 1992. இந்த பர்டிகுலர் பீரியட்ல தான் இன்டர்செக்ஷனாலிட்டியை பத்தியே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்டர்செக்ஷனாலிட்டி யாரோட கான்செப்ட்? Kimberly Crenshaw. குட். இன்டர்செக்ஷனாலிட்டின்னு பேசணும்னா பெரிய கான்செப்ட் போய்கிட்டே இருக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இன்டர்செக்ஷனல் பாக்குறப்போ நிறைய லேயர்ஸ் ஆஃப் ஆப்பரேஷன், எத்தனை லேயர் ஆஃப் ஆப்பரேஷன் இருக்குன்ட்டு. இவ்வளவு நாள் வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ்ல எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா மென் விமன் ஒரு ஆப்பரேஷன் இருக்கு, விமனுக்கான ரைட்ஸ் மட்டும் பேசியிருப்பாங்க. தேர்ட் வேவ்ல இன்டர்செக்ஷனாலிட்டியில கிம்பர்லி கிராஷ் எது சொல்லுவாங்க? இன்டர்செக்ஷனாலிட்டி ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஃபார் ஸ்கேல் ஆஃப் 1 to 10ல பிளாக் ஒயிட் மென் அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. அடுத்து அப்ரஸ் ஆகிறது யாரு? விமன் வந்து ஒரு லேயர் அப்ரஸ் ஆயிருப்பாங்க. ஒயிட் மென்ல இருந்து ஒயிட் விமன் வந்து செகண்ட் லேயர் அப்ரஸ் ஆயிருப்பாங்க. ஆனா பிளாக் மென் அதுக்கும் கீழே தான் இருப்பாங்க. தேர்ட் லெவல், செகண்ட் லெவல், 2 லெவல் அப்ரஸ் ஆயிருப்பாங்க. பிளாக் விமன் பாக்குறப்போ 3 லேயர்ஸ் ஆஃப் ஆப்பரேஷன் இருக்கும். நம்ம இப்ப பாக்குறது வெறும் ரேஸ், ஜெண்டர், ஒயிட் பிளாக்னு பாக்குறோம், மென் விமன் பாக்குறோம். ஆனா இந்த இன்டர்செக்ஷன் நிறைய லெவலுக்கு போய்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம பார்க்க குயர், கே, லெஸ்பியன்மா போயிட்டோம் அப்படின்னா இன்டர்செக்ஷனாலிட்டி ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். இந்த இன்டர்செக்ஷனை பத்தி பேசுறப்பதான் பிளாக் விமனை பத்தி பேசி தேர்ட் வேவ்ல ரெபேக்கா வாக்கர் இதை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் வேவ். ஒரு ஐடியா இதுல இதை பத்தி தான் பேசியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் வேவ் வந்து சொல்ல தேவையில்லை. 2013 இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க எல்லாமே ஃபோர்த் வேவ் ஃபெமினிசம் தான். இந்த டிஜிட்டல் ஃபெமினிசம், ஆன்லைன் ஃபெமினிசம் இது எல்லாமே அதுக்கு தான் வரும். ஸோ இதுல ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 ஆயிட்டு ஒரு 5 minutes தான் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகே, மேல் கேஸ் யாரோடது? லாரா மெல்வி. இதுலதான் மேல் கேஸ் லாரா மெல்வியோட மேல் கேஸ் எந்த கான்செப்ட் பத்தி பேசியிருப்பாங்க? விஷுவல் பிளஷர், objectifying the women. குட். அந்த ஒர்க்ல எப்படி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மூவிஸ் அண்ட் ஸ்கிரீன் பிளே எல்லாத்துலயும் விமனை எப்படி போர்ட்ரே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மேல் கேஸ் அப்படிங்கிற விஷுவல் பிளஷர் அண்ட் நரேட்டிவ் சினிமா இதை பத்தி தான் லாரா மெல்வி மேல் கேஸ்ல பேசியிருப்பாங்க 1975ல. ஸோ ஃபெமினிசம் அடுத்து நம்ம பார்க்கவோ விண்டிகேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமன் யாரோடது? Mary Wollstonecraft. 1992 1992ல பேசியிருப்பாங்க. விண்டிகேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மென் யாரோடது? மேரி வில்ஸ்டன்கிராஃப்ட் தான். யாரோட ஒர்க்கை அட்டாக் பண்ணி இந்த ஒர்க்கை எழுதியிருப்பாங்க? யாருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த ஒர்க் எழுதியிருப்பாங்க? French revolutionist. ஓகே, எட்மண்ட் பர்க் பிரெஞ்ச் ரெவல்யூஷனிஸ்ட். எட்மண்ட் பர்க் வந்து ஒரு கான்செப்ட் எழுதியிருப்பாரு. அதை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனா எட்மண்ட் பர்க்கு சப்போர்ட்டிவா எழுதினது வந்து விண்டிகேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மென் அப்படின்ட்டு மேரி வில்ஸ்டன்கிராஃப்ட் 1792. சாரி, ரைட்ஸ் ஆஃப் விமன் வந்து 1792. விண்டிகேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் மென் வந்து எட்மண்ட் பர்க்கை சப்போர்ட் பண்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ
1694ல மேரி ஹாஸ்டலோட என்ன ஒர்க் பார்க்குறோம்? Serious proposal to ladies. சீரியஸ் ப்ரொபோசல் டு த லேடிஸ். இந்த ஒர்க்லயும் இது ஒரு ரொம்ப ஏர்லி ஃபெமினிஸ்ட் ஒர்க். 1694 கிட்டத்தட்ட 17th சென்ச்சுரியோட லேட் 17th சென்ச்சுரியில் வந்திருக்கு. ஃபுல்லா விமனோட எஜுகேஷன், ஜாப் பத்தி பேசியிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, விமன் அவங்களோட லைஃபோட பார்க்கணும் அப்படின்னா ஜாப் வேணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ ஜாப் வேணும்னா அவங்க நல்லா படிச்சிருக்கணும். ஸோ ஜாப் ஒரு காரணமா காட்டி எஜுகேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை சீரியஸ் ப்ரொபோசல் டு த லேடிஸ்ல மேரி ஹாஸ்டல் 1694ல சொல்லியிருப்பாங்க. இது அவங்க 2 பார்ட்டா பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க இந்த புக்கை. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் 1694, செகண்ட் பார்ட் வந்து 1697ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் கேட் மில்லட்டோட என்ன ஒர்க் பார்க்குறோம்? ஃபெமினிஸ்ட் ஒர்க் Sexual politics. Sexual செக்ஷுவல் politics. பாலிடிக்ஸ். என்ன இயர் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1970. 1970 பாக்குறப்போ கிட்டத்தட்ட செகண்ட் வேவ் ஃபெமினிசம்குள்ள தான் இதுவும் வரும். 1963ல செகண்ட் வேவ் ஃபெமினிசம் பார்த்தோம். 1970 இந்த ஒர்க் இதுவுமே செகண்ட் வேவ் ஃபெமினிசம்குள்ள தான் வரும். விச் மீன்ஸ் பிளாக் விமனை பத்தி பெருசா பேசியிருக்க மாட்டாங்க, மற்ற எல்லாரை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அன்னைக்கு கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணது. அண்ட் ஈகோ ஃபெமினிசம் பாக்குறப்போ வந்தனி சிவாவோட என்ன ஒர்க் நான் லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணேன். 2 ஒர்க் பார்த்தோம். Soil and oil. Green revolution. Violation of Good. green Good. Soil not oil. Good. The violence of green revolution. Violence of green revolution வந்து 1989 ஒர்க் நினைக்கிறேன். 1989. Soil not oil வந்து 2007. ஸோ ஃபெமினிசம் இவ்வளோதான். ஃபைன். ஓகே, 4 waves எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கேளுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. யாரும் லீவ் ஆயிட வேணாம், ஏன்னா டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆன்லைன் தான் சொன்னாங்க. மேபி கொஸ்டின்ஸ் எதுல டிஸ்கஸ் ஷேர் ஆகும். தேங்க்யூ. ஓகே, அண்ணா ஒரு டவுட். சொல்லுங்க. இந்த ஜெயநாயர் பத்தி இந்த மேடம் அந்த ஆர்டிக்கிள் பேசியிருப்பாங்க. இன்னொரு ஒர்க் என்னன்னா? இன்னொரு ஒர்க் வந்து ஒயிட் சர்கோசாசி, WID ஒயிட் சர்கோசாசி, ஜீன் ரையோடது, JEAMRHY. ஓகே, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கொஸ்டின்ஸ் கூட எதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இல்லை அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஆகிக்கலாம். ஒரு விஷயம் அதை கேட்டுறேன். இல்ல அண்ணா, நான் இப்போ இதுல சாட் பாக்ஸ்ல क्वेश्चन போட்டுறேன். ஓகே, ஃபைன் ஃபைன். ஓகே, அப்போ யாரும் லீவ் ஆகலாம். சாட் பாக்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரும், நம்மளே அட்டென்ட் பண்ணிட்டு. தேங்க்யூ. ஓகே ஓகே, குட் ஈவினிங். நான் இப்போ ஒரு ஜஸ்ட் சின்ன டெஸ்ட் தான். 15 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் 3-3 சாட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்றேன். நம்ம கிளாஸ்ல எப்பவுமே பண்ற மாதிரி சும்மா நீங்க கொஸ்டின் போஸ்ட் பண்ணவும் நீங்க ஒரு பேப்பர்ல கூட எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடைசியில ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டு மார்க்ஸ் மட்டும் கேட்டுட்டு நான் விட்டுறேன். ஓகேவா? ஓகே, நான் இப்போ கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்றேன். ஆன்சர் சொல்ல வேணாம், ஜஸ்ட் எழுதுங்க. கடைசியில நம்ம கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் நான் போஸ்ட் பண்றேன். வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் நான் போஸ்ட் பண்றேன். ஓகே, எல்லாரும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन போவா? Ma'am, excuse me. Yeah. Ma'am, third questionல third option பாதி தான் இருக்கிற மாதிரி இருக்கு, இன்கம்ப்ளீட்டா. Third option. ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்து சொல்றேன். ஓகே, third option நான் ரீட் பண்றேன். The Canterbury Tales remain unfinished at the time of its author's death. The Canterbury Tales
remained unfinished at the time of its author's death. Okay. ஓகேவா? ரிப்பீட் பண்ணுமா? தேங்க்யூ மேம். ஓகே, முடிச்சிட்டீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. நான் ஓகே ஏதாவது சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. நெக்ஸ்ட் 6 சாரி நெக்ஸ்ட் 3 போட்டிருக்கேன், அதை ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் 3 போடுறேன். நெக்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். 12th மட்டும் கட் ஆயிடுச்சு, நான் மறுபடியும் போடுறேன். தேர்ட்டீன்த் கொஸ்டின் புரியுதான்னு பாருங்க, புரியலன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? ஓகே, டோட்டலா 15 கொஸ்டின்ஸ் போட்டேன். எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, நம்ம எல்லாரும் சேர்த்து ஆன்சர் டிஸ்கஸ் பண்றோம்.
ஓகே லாஸ்ட் ஆப்ஷன் ஜூலியட் மிச்சல் கீழே விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமன். ஜூலியட் மிச்சல் அது கீழே விண்டிகேஷன் ஆஃப் தி ரைட்ஸ் ஆஃப் விமன். எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணவா? ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஓகே ஹூ அமௌங் த ஃபாலோயிங் இஸ் சார்லஸ் கான்டெம்பரரி? ஆன்சர் என்ன? ஜான் கோவர். கவர். எஸ் ஜான் கவர். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் பி அதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே நான் அப்படியே ஆன்சர் சொல்ல சொல்ல நீங்க ஜஸ்ட் செல்ஃப் எவாலுவேட் பண்ணுங்க. கடைசியில நம்ம ஜஸ்ட் ஃபுல் மார்க்ஸ் மட்டும் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் திஸ் Chaucerian text parodies Dante's Divine Comedy. ஆன்சர்? ஹவுஸ் ஆஃப் ஃபேம். House of Fame. Yes, The House of Fame. Option C, the correct answer. Next, which of the following statement about the Canterbury Tales is true? Option 3. Option 1. 1, 3. Option Okay. C. Option C. Okay. Okay. Answer on the option C. The Canterbury Tales remain unfinished at the time of its author's death. That's on the answer. Next question on the 2 cantos from the 7th book of Fairy Queen appeared posthumously. அது என்ன அப்படி சொல்லி நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர்? Mutability Cantos. Option A. Next வந்து Edmund Spenser Colin Clark Come Home Again is a fine example of Pastoral Eclogue. Yes, option B pastoral eclogue the correct. Next, in relation to Spenser's Fairy Queen, which of the following character virtue link is rightly matched? எது கரெக்டா மேட்ச் பண்ணிருக்கு? Option C. Okay, option C. Yes. Courtesy Calidore, temperance வந்து Sir Guyon, justice வந்து article. இதான் கரெக்ட் ஆப்ஷன். Next, who wrote the following lines against Shakespeare? A broad's worth of wit brought a million of repentance. யாரு சொல்லிருப்பா? Robert Greene. ராபர்ட் கிரீன். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அப்புறம் ஷேக்ஸ்பியர் ஹஸ் ஒன்லி ஹீரோயின்ஸ் அண்ட் நோ ஹீரோஸ். யார் இது சொல்லிருப்பா? ஜான் ரஸ்கின். யா ஆப்ஷன் ஏ ஜான் ரஸ்கின் தான் கரெக்ட். அதுக்கப்புறம் the title of the Faulkner's novel Sound and the Fury is taken from Shakespeare's play. இந்த பிளேல எடுத்திருப்பாங்க. எஸ் மேக்பெத்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே அப்புறம் எஃப்ஆர் லூயிஸ் அண்ட் கியூடி லூயிஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜேர்னல் வந்து இது பண்ணிருப்பாங்க. அதோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்க்ரூட்டினி அப்படிங்கிற ஜேர்னல் ரெண்டு பேரும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் சி. ஓகே 11th கொஸ்டின் வில்லியம் எம்சன் 7 types of ambiguity அது வந்து என்னது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. Option D. ஓகே வேரியட் ஆன்சர்ஸ் வருது. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா அனலைசிஸ் ஆஃப் poetic ambivalence அதான் அதுக்கு ஆன்சர். 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே 12th one. Following theories identifies metonymy and metaphor as two fundamental structures. இதுக்கு ஆன்சர் என்ன? 12th question. Roman Jacobson. Yes, Roman Jacobson. Option D தான் கரெக்ட். ஓகே இது வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேட்ச் பண்ணி சொல்லுங்க. Betty Friedan, The Feminine Mystic. The second is Simone de Beauvoir. Lemon Depovier second six. Vindication of Rights of Women. Yes, Betty Friedan, Feminine Mystic. Mary Wollstonecraft ஓடது A Vindication of the Rights of Women. Simon de Beauvoir குள்ளது The Second Sex. Juliet Mitchell குள்ளது Women's Estate. ஓகே இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இது earlier tract of feminism எந்த ஒர்க் அப்படி கேட்டிருக்காங்க. A serious proposal to the ladies. Yes, a serious proposal to the ladies. இப்போதான் அவங்க சொன்னாங்க late 17th centuryல பப்ளிஷ் ஆயிருக்கும்னு. ஓகே நெக்ஸ்ட் ஒரு கோட் கொடுத்து எதுல அப்பியர் ஆயிருக்கும்னு கேட்டிருக்காங்க. எதுல அப்பியர் ஆயிருக்கும்?
ஆப்ஷன் ஏ. ஓகே, வேற பியா. ஓகே, இது ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. ஓகே, வர்ஜினியா உல்ஃபோட ரூம் ஆஃப் ஒன் ஸ்டோன் அதுல தான் இந்த கோட் வந்து அப்பியர் ஆகும். ஓகேவா? ஓகே, தட்ஸ் இட். இவ்வளவுதான் இது. ஸோ 15 out of 15 எடுத்தவங்க ஜஸ்ட் நேம்ஸ் மட்டும் சாட் பாக்ஸ்ல போடுங்க, இல்லை ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க. நம்ம எத்தனை பேரும் பாக்குறோம்? 15 out of 15. ஓகே, கீர்த்தனா, கேரோலின், 2 பேர் தானா? ஓகே, வெரி குட். ஓகே, 14 எடுத்தவங்க எஃப்ரென், நிதியம், கவிதா. நிறைய பேர் 14 எடுத்துக்கீங்க, வெரி குட். ஓகே, சரி, இதுக்கப்புறமும் கேட்க வேணாம் பிகாஸ் டைம் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் செஷன் வேற இருக்கும். ஸோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.